Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் அதை டெமோவும் காட்ட போகிறோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் மேட்ச்னா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஓகே, அண்ட் இதில் வந்து என்னென்னா இந்த ஹெட்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிமுலேஷன் யூஸிங் டிஜிஸ்ட்ரா அல்காரிதம். ஸோ என்னென்னா டிஜிஸ்ட்ரா அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஜிபிஎஸ் நேவிகேஷனை சிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷனை கொடுப்போம். அதில் வந்துட்டு அந்த லொக்கேஷனை ரீச் பண்ண ஷார்டஸ்ட் பாத் என்ன அப்படின்றது நமக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100+ லைன்ஸுக்கும் அதிகமான இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் கடைசியில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேணும்னா ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து 100+ லைன்ஸுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். பட் இல்லை, நான் வந்துட்டு இவ்வளோ கோட் லைன்ஸை வந்துட்டு டைப் பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறேன், காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஆனால் வந்துட்டு வீடியோவில் இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக் வந்துட்டு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவுட்புட்டில் என்ன தான் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பெஸ்ட்டு ரூட் என்னென்னா ஏக்கு போயிட்டு சிக்கு போயிட்டு இக்கு போயிட்டு எஃப்க்கு போங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 கிலோமீட்டர் வரும். ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் போகணும். அதில் வந்து பெஸ்ட்டு பாத் என்ன அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனால் போதும். ஏசிஇஎஃப் பார்த்து ஃபாலோ பண்ணணும். இதான் வந்துட்டு நம்மளோட ரூட்டு. ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இது எப்படி சொல்லுது அப்படின்னா டிஜிஸ்ட்ரா அல்காரிதம் யூஸ் பண்ணி சொல்லுது. ஓகே, இது ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிமுலேஷன் பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இம்போர்ட் ஹீப் கியூன்னு இருக்கா. ஸோ இந்த ஹீப் கியூ அப்படின்றது வந்துட்டு ஒரு லைப்ரரி. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிபிஎஸ்க்கு தேவையான லொக்கேஷன் மேனேஜ்மெண்ட்டு, தென் வந்துட்டு அண்ட் இதில் வந்துட்டு லொக்கேஷன்ஸை ஆட் பண்ணுறது, அதில் வந்துட்டு பெஸ்ட்டு பாத் செலக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது ஹீப் கியூ அப்படின்னால ஜென்ரலாகவே என்ன அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதில் மினிமமான எலமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்துட்டு ஹீப் கியூ வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹீப் கியூவோட பர்பஸ் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு மினிமம் எலமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லும். இங்கே நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா மினிமம், அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு எது அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ அதை வந்துட்டு கண்டுபிடிக்க ஹீப் கியூ வந்துட்டு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஹீப் கியூ வச்சு மினிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்க ஹீப் கியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஹீப் கியூ வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்குள்ளே கிளாஸுக்கூட வந்து ஜிபிஎஸ் மேப்ன்ற ஒரு நேமை கொடுக்குறேன். சாரி, இங்கே போயிடுச்சா. ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஜிபிஎஸ் மேப் பண்ணுற ஒரு நேம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். டெஃபினிட் ஆஃப் செல்ஃப் டாட் ரோட்ஸ் ஆஃப் ஒரு வந்து எம்டி டிக்ஷனரி. செல்ஃப் டாட் ரோட்ஸ்ன்ற ஒரு எம்டி டிக்ஷனரி. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க. மற்ற ஃபங்க்ஷன் மாதிரி இது இருக்கவே இருக்காது. அதாவது இப்போ டெஃப் ஆட் லொக்கேஷன் ஆஃப் செல் கமா லொக்கேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் ஆட் லொக்கேஷன். இங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷனோட நேம் ஆட் ரோட் ஆஃப். உள்ளே வந்து பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். லொக்கேஷன் 1, லொக்கேஷன் 2 டிஸ்டன்ஸு. இங்கேயும் பேராமீட்டர் இருக்குது, அதாவது லொக்கேஷன். வேரியபிள்ஸ் வந்து இனிமேல் தான் பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமே இருக்காது. ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் உள்ளே வந்து செல்ஃப் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்துட்டு இனிட் ஆஃப். இங்கே இனிட் ஆஃப் அப்படின்றது இன்பில்டு கீவேர்ட் இன் பைதான். இந்த இனிட் ஆஃப் அப்படின்றது வந்து பைத்தனோட இன்பில்டு கீவேர்டு. இதுதான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும். ஓகே, ஸோ ரன் ஆனால் ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கிற ஒரு எம்டி டிக்ஷனரி ஒன்று இருக்கும். இந்த டிக்ஷனரி வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி அப்படியே இருக்கும். ஓகே, இந்த டிக்ஷனரியில் நம்ம எதாவது ஆட் பண்ணால் தான் உள்ளே இருக்கும், இல்லைனா அப்படியே இருக்கும். இன்னும் 2 பண்ணல, எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்
ஆட் லொகேஷன் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த செல்ஃப்ன்றது கட்டாயம் கொடுக்கணும். ஓகே, இது வந்துட்டு இது மஸ்ட்டு. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்லையும் இது கொடுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லொகேஷன் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். என்னன்னா இஃப் லொகேஷன் நாட் இன் செல்ஃப் டாட் ரோட்ஸ். செல்ஃப் டாட் ரோட்ஸ்னா என்ன? இந்த எம்டி டிக்ஷனரி. அதாவது லொகேஷன் அப்படின்றது இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸ் அப்படின்ற டிக்ஷனரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடு அப்படின்னா, ஸோ செல்ஃப் டாட் ரோட்ஸ் ஆஃப் லொகேஷன், அதாவது இந்த டிக்ஷனரியில் லொகேஷன் அப்படின்ற கீவேர்டில் ஒரு எம்டி லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஓகே, அதாவது இந்த லொகேஷன் அப்படின்ற கீவேர்டுக்கு ஒரு எம்டி லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு வந்துட்டு உள்ளே எதுவுமே ஸ்டோர் பண்ணாது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக எதுக்காக வந்துட்டு லொகேஷனில் ஒரு எம்டி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இனிமேல் தான் லொகேஷனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸ் இருக்கா, இதில் தான் வந்துட்டு இனிமேல் தான் லொகேஷனை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆட் ரோட்ஸ் ஆஃப் ஆட் ரோட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அதில் லொகேஷன் 1, லொகேஷன் 2, டிஸ்டன்ஸ் அப்படின்னு 3 பேராமீட்டர் இருக்குது. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் வந்து மேலே இருக்க இந்த ஃபங்க்ஷனை இப்போ என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ செல்ஃப் டாட் ஆட் லொகேஷன் ஆஃப் இந்த ஆட் லொகேஷன் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே. ஸோ என்ன பண்ணுறோன்னா செல்ஃப் டாட் ஆட் லொகேஷன் ஆஃப். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஆடோட ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் கால் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் லொகேஷன் ஆஃப் அப்படின்றதுல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி லொகேஷன் 1 அப்படின்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ லொகேஷனில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆட் லொகேஷன் ஆஃப் லொகேஷன் 2, அதாவது செகண்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அது போயிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த டிக்ஷனரிக்குள்ளே சாரி இந்த டிக்ஷனரியில் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னா ஆட் லொகேஷன் ஆஃப் லொகேஷன் 1னா அந்த லொகேஷன் அப்படின்ற வேரியபிளுக்கு இந்த லொகேஷன் 1 போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படின்றப்போ இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லொகேஷன் அப்படின்ற கீவேர்டுக்கு லொகேஷன் 1 ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆயிரும். ஸோ அது போய் அதாவது இந்த கீவேர்டுக்கு இது வந்து வேல்யூவாக ஸ்டோர் ஆயிடும். அடுத்து வந்துட்டு அதே தான். ஸோ லொகேஷன் 2 அப்படின்றது வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். அதே கீவேர்டுக்கு லொகேஷன் 2 அப்படின்றது வேல்யூவாக ஸ்டோர் ஆயிரும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா செல்ஃப் டாட் ரோட்ஸ் ஆஃப் அப்படின்ற இந்த டிக்ஷனரி எடுக்கிறோம். இந்த டிக்ஷனரியில் என்ன ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா டிக்ஷனரிக்குள்ளே லொகேஷன் 1 ஒரு கீவேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கீவேர்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப் அண்ட் ஆஃப் லொகேஷன் 2, டிஸ்டன்ஸ். அதாவது இங்கே என்ன அப்படின்னா லொகேஷன் 1 ஸ்டார்டிங் பாயிண்ட், லொகேஷன் 2 எண்டிங் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் அப்படின்றது லொகேஷன் 1 to லொகேஷன் 2 இருக்கிற டிஸ்டன்ஸு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா லொகேஷன் 1 அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு லொகேஷன் 2 அண்டு லொகேஷன் 1லேருந்து அதில் இருக்க டிஸ்டன்ஸு இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் 2 அப்படின்ற ஒரு கீவேர்டை செல்ஃப் டாட் ரோட்ஸ் டிக்ஷனரியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லொகேஷன் 1 லொகேஷன் 2லேருந்து லொகேஷன் 1 போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதாவது இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிடும். அதே மாதிரி இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸ் அப்படின்ற இந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்துட்டு இந்த டேட்டாவை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆட் ரோட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கும் போகலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஏன் அப்படின்னா நமக்கு ஜிபிஎஸ்சில் இது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷார்ட்டஸ்ட் பாத் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டர், டெஸ்டினேஷன் ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கியூ அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன், எம்டி லிஸ்ட்டு. டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு எம்டி டிக்ஷனரி, ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு எம்டி டிக்ஷனரி, இதெல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்றது இனிமேல் தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் லொக்கேஷன் இன் செல்ஃப் டாட் ரோட்ஸ், அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸ் இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே தெரியும். அதாவது மொதல் கிரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு எம்டி டிக்ஷனரி. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே லொக்கேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷோர் இங்கே வரலாம். ஸோ ஓகே, ஸோ அதாவது செல்ஃப் டாட் ரோட்ஸில் இருக்கிற இந்த லொக்கேஷன் அப்படின்ற கீவேர்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்ற இந்த டிக்ஷனரியில் லொக்கேஷன் அப்படின்ற கீவேர்டை இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த கீவேர்டில் என்ன பண்ணுறோம்னா ஃப்ளோட் ஆஃப் ஐஎன்எஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃப்ளோட் ஆஃப் ஐஎன்எஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இப்போ வந்துட்டு ஐஎன்எஃப் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இப்போ வந்துட்டு எழுதுகிறேன். ஓகே, ஐஎன்எஃப் அப்படின்றது என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னா ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இந்த ஃப்ளோட் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோட்டாக மாற்றிடும். அதாவது ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும். கன்வர்ஷன்.
ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃப்ளோட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்றது, அதாவது இந்த ஐஎன்எஃப்பை ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கு தான், ஆனால் அதை ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணிட்டு ஃப்ளோட்டாக மாற்றிடும். ஸோ ரிசல்ட் வந்துட்டு ஜஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த ஐஎன்எஃப் அப்படி மட்டும்தான் வரும். ஸோ இதை என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னு டிக்ஷனரியில் லொக்கேஷன்ற கீவேர்டில் இதை வந்துட்டு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணிடும், ஜஸ்ட் இந்த ஐஎன்எஃப் அப்படின்றது மட்டும். ஓகே, இதுதான் இங்கே நடக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்னு ஒரு எம்டி டிக்ஷனரி இருக்குது, அதில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு எம்டி டிக்ஷனரி இருக்குது, அதில் வந்துட்டு நன், அதாவது எதுவுமே ஸ்டோர் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். டிஸ்டன்ஸில் அதே டிக்ஷனரியில் ஸ்டார்ட்ன்ற ஒரு கீவேர்டை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இனிஷியலைஸ் பண்ணி 0ன்னு ஸ்டோர் பண்ணுறேன் அந்த வேல்யூ. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 அப்படின்றது இங்கே கொடுக்குறேன். நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ, 0ன்ற பாயிண்ட். ஓகே, அதுலேருந்து தான் வந்துட்டு எண்டிங் பாயிண்ட் போகணும். அடுத்து வந்துட்டு ஹீப் கியூ அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணுறேன். இதில் ஹீப்பு புஷ்ன்னு கொடுக்குறேன். ஹீப் புஷ்னு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு அந்த கியூக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் போட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹீப் புஷ்னா இன்புட் கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். இதில் வந்துட்டு கியூ கமா 0 கமா ஸ்டார்ட், அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 to ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அதுதான் வந்து இந்த லைனோட மீனிங். ஓகே, என்ன பண்ணணும்னா இந்த கீ புஷ்ன்ற மாடியூல் 0லேருந்து ஸ்டார்ட்டோட வேல்யூ எவ்வளோ ரேஞ்சோ எல்லாத்தையும் தூக்கி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுரும். ஓகே, ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்துட்டு அது வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதை வேல்யூ பொறுத்து இதில் புஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 10 அப்படின்னா 0 to 9 வரைக்கும் இது என்ன பண்ணிடும், இன்டெகிரேட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு வைல் லூப்பு, அதில் வந்துட்டு கியூ கொடுக்குறேன். ஓகே, அதாவது இது வைல் லூப் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டிஷன் பேஸ்டு ரன் பண்ணுற ஒரு லூப் தான் வந்துட்டு வைல் லூப்பு. இங்கே வந்துட்டு கியூவோட வேல்யூ 0 இருந்ததுன்னா வைல் லூப் வந்து ஃபால்ஸு நின்று போயிடும். ஸோ கியூ வந்துட்டு வேல்யூ 0 ஆகாத வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புதுசாக 2 வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா கரண்ட் டிஸ்டன்ஸு கரண்ட் லொக்கேஷன் 2 வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு ஹீப் கியூ டாட் ஹீப் பாப் ஆஃப் கியூ. அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாப் அப்படின்றது என்ன அப்படின்னா கியூவில் இருந்து எலமெண்ட்டை வந்துட்டு, அதாவது லாஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, அதாவது கியூ அப்படின்ற லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் தான் பாப். ஓகே, ஷோர். நெக்ஸ்ட்டு தென் வந்துட்டு அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா கரண்ட், அதில் வந்துட்டு பாப்பான எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி கரண்ட் டிஸ்டன்ஸ் கரண்ட் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிக்கல ஒரு வேல்யூ, அது வந்துட்டு டெஸ்டினேஷனுக்கு ஈக்குவலாக செக் பண்ணும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பாப் ஆஃப் அப்படின்றது ஹீப் என்ன பண்ணும் அப்படின்னா கியூவில் இருக்க எல்லா வேல்யூ வந்துட்டு பாப் பண்ணி விட்டுரும், அதாவது வெளியே எடுத்துரும். அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த மீன் கியூவில் ஸ்டோர் ஆகிருக்கிறது ஒன்று தான், என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எண்டிங் பாயிண்ட் என்ன, அதை வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டார்டிங், அதாவது தட் மீன் இப்போ கரண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், கரண்ட் டிஸ்டன்ஸ் கரண்ட் டிஸ்டன்ஸ் இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக். கியூவில் இருக்கிற பாப் பண்ண வேல்யூ தூக்கி கரண்ட் டிஸ்டன்ஸ் கரண்ட் லொக்கேஷன் இந்த வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுது. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கரண்ட் லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவும் டெஸ்டினேஷனில் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக செக் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு இருந்தது அப்படின்னா பிரேக், அதாவது இந்த ஃபார் லூப்பை பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபார் நெய்பர் கமா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெய்பர் கமா ரோட் டிஸ்டன்ஸ் 2 வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 வேரியபிளும் செல்ஃப் டாட் ரோட்ஸ் ஆஃப் கரண்ட் லொக்கேஷன், அதாவது செல்ஃப் டாட் ரோட்ஸ் அப்படின்றதுல அந்த கரண்ட் லொக்கேஷன் இருக்கா, ஏன் அதில் வந்துட்டு செல்ஃப் டாட் ரோட்ஸ்னால் டிக்ஷனரியில் கரண்ட் லொக்கேஷன் ஒரு கீவேர்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த நெய்பர் ரோட் டிஸ்டன்ஸ் இது இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்தது அப்படின்னா சாரி ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் ரோட்ஸில் கரண்ட் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெய்பர் அண்ட் ரோட் டிஸ்டன்ஸ் அந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நியூ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் டிஸ்டன்ஸில் ரோட் டிஸ்டன்ஸ்னு கொடுக்குறோம். ஓகே, அதாவது கரண்ட்டாக இருக்கிற இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா அந்த வேல்யூவையும் ரோட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி நியூ டிஸ்டன்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். நியூ டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் நெய்பர்னு இருக்குது, அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி, அதில் நெய்பர் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த வேல்யூவில் அதில் வந்துட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூவோட இது கம்மியாக இருக்கா செக் பண்ணுறோம். கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் நெய்பர்ஸ் ஈக்குவல் நியூ டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியில் நெய்பர் அப்படின்ற கீவேர்டில் என்ன பண்ணுறேன் நியூ டிஸ்டன்ஸை ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியில் நெய்பர் அப்படின்ற கீவேர்டில் கரண்ட் லொக்கேஷனை ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஷியோர், இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா மறுபடியும் வந்துட்டு ஹீப்
q டாட் கீப் புஷ் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். கீப் புஷ்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டாவை க்யூவில் இன்டகிரேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அதாவது க்யூன்ற லிஸ்ட்டில் நியூ டிஸ்டன்ஸ் கமா நெய்பர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா டேட்டாவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட போகிறோம். ஓகே, ஸோ நியூ டிஸ்டன்ஸ் கமா நெய்பர்ன்ற இந்த எல்லா டேட்டாவும் இங்கே வந்துட்டு உள்ளே போட போகிறோம். அடுத்து வந்துட்டு பாத் ஆஃப் அப்படின்ற ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த என் டெஸ்டினேஷனில் ஒரு வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வைல் கரண்ட் இஸ் நாட் நன், அதாவது நன் அப்படின்னா வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நாட் நன் அப்படின்னா வந்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே அதாவது இங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் அப்படின்றதுல ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருக்கிற வரைக்குமே இந்த லூப்பை ரன் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ரன் பண்ணுறப்ப என்ன நடக்கணும், உள்ளே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பாத் அப்படின்ற லிஸ்ட்டில் கரண்ட்டோட வேல்யூ வந்துட்டு உள்ளே சேர்த்துரும். கரெக்ட். ஓகே, பாத் அண்ட் லிஸ்ட்டில் கரண்ட்டோட வேல்யூ என்ன பண்ணும், உள்ளே சேர்த்துரும். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட்டில் ப்ரீவியஸ் ஆஃப் கரண்ட், அதாவது ப்ரீவியஸ் அப்படின்ற டிக்ஷனரியில் கரண்ட் அப்படின்ற கீவேர்டில் இருக்கிற எலமெண்ட்டை தூக்கி இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, அதுக்கடுத்து பாத் அப்படின்ற லிஸ்ட் இருக்கா, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபங்க்ஷனை கூட ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அதாவது பாத்ன்ற லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடு. டிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அதில் டெஸ்டினேஷன் அப்படின்ற கீவேர்டில் ஸ்டோர் இருக்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிட்டி மேப் கொடுக்குறோம். சிட்டி மேப்ன்ற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் ஜிபிஎஸ் மேப்ன்ற கிளாஸை வந்துட்டு கால் பண்ணுறோம். ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை, கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், அவ்வளோதான். ஸோ சிட்டி மேப் அப்படின்றது என்ன பண்ணால், ஜிபிஎஸ் மேப் அப்படின்ற ஒரு கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இது தான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதனால். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சிட்டி மேப், அதாவது இந்த கிளாஸ் டாட் ஆட் ரோட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்துட்டு இந்த ஆட் ரோட் ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். அதே மாதிரி இந்த டிக்ஷனரியை வந்துட்டு எடுத்து அதுலேயும் வந்துட்டு என்ன பண்ணிடும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடும். அதாவது லொக்கேஷன் 1 லொக்கேஷன் 2 இதுவே பாஸ் பண்ணிடும். இந்த லொக்கேஷன் 1லேருந்து லொக்கேஷன் 2 எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை வந்துட்டு இங்கே சேர்த்துரும். இந்த லொக்கேஷன் 2 டு லொக்கேஷன் 1 வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதையும் இங்கே சேர்த்துரும். இது எல்லாமே இது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனே வந்துட்டு பார்த்துக்கும். அப்போ வந்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ என்ன பண்ணுறோம், சிட்டி மேப் அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஆட் ஒன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதில் லொக்கேஷன் 1 லொக்கேஷன் 2 என்னென்னா ஏபின்றதான், அதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 கொடுக்குறோம். அதே மாதிரி சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் 1 ஏ லொக்கேஷன் 2 பி ஏவை தூக்கி என்ன பண்ணும், லொக்கேஷனில் பாஸ் பண்ணும். இந்த லொக்கேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியில் இந்த லொக்கேஷனில் என்னென்னா ஏ அப்படின்றதில் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த எம்டி லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணும். அடுத்து வந்துட்டு லொக்கேஷன் 2ன்றது ஸ்டோர் பண்ணும். அதில் வந்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸ் அப்படின்னு இந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அந்த டிக்ஷனரியில் லொக்கேஷன் 2, அதாவது லொக்கேஷன் 2 எவ்வளோ பி அதோட டிஸ்டன்ஸு. ஓகே, ஸோ அதாவது ஏ கோலன் பி அப்படின்ற, அதாவது ஏ கோலன் பி டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். ஓகே, அதை ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி லொக்கேஷன் 2ன்ற கீவேர்டு இருக்கு இல்லையா, அதில் அதாவது பி கோலன் ஏ, இங்கே ஏன்ற ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணும். இதே மாதிரி மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஏ கோலன் சி கொடுக்குறோம். லொக்கேஷன் 1 ஏ, லொக்கேஷன் 2 வந்துட்டு சி, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆட் லொக்கேஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கொடுத்துட்டு லொக்கேஷன் 1 ஏவை இன்புட்டாக கொடுக்கும், லொக்கேஷன் 2 சி இன்புட்டாக கொடுக்கும். இது போயிட்டு இங்கே ஸ்டோர் ஆகும். இதே சேம் டிக்ஷனரியில் ஏன்னு ஒரு கீவேர்டு ஸ்டோர் ஆகும், சின்னு ஒரு கீவேர்டு ஸ்டோர் ஆகும். அதுக்கு வந்துட்டு எம்டி லிஸ்ட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த எம்டி லிஸ்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏல வந்துட்டு ஏ கோலன் சி, அது கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2. அதே மாதிரி லொக்கேஷன் 2, அதாவது சியில் என்ன பண்ணால் சி கோலன் ஏ கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை தடவை கால் பண்ணி இவ்வளோ லொக்கேஷனை கொடுக்குறோம். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நான் சொன்னேன் இல்லை இப்போ ப்ராசஸ் அதே தான் மறுபடியும் நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த எல்லா லைனையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்துக்கமா டிஸ்டன்ஸ் இது 2 வேரியபிளையும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, சிட்டி மேப் அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்றது ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ப்ரோக்ராம் இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ,எஃப்ன்றதை இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணுற இடம் என்னென்னா ஏ, நான் போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, அதாவது டியூரேஷன் எவ்வளோனா எஃப். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் எஃப்ன்றது. ஏ டு எஃப் போகணும், அதுக்கு வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் பாத் தேவை. அதுதான் வந்து நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் பாத்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இங்கே ப்ராசஸ் சொல்கிறேன் நல்லா பண்ணிங்க. ஏன்னா ஸ்டார்ட்டில் வந்து ஏன்னு கொடுத்துரும், டெஸ்டினேஷனில் எஃப்னு கொடுத்துரும். ஓகே, ஸோ
இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த லிஸ்ட்டு இந்த டிக்ஷனரி இது மூணுமே எம்டியாக இருக்கும். லொக்கேஷன் அப்படின்ற இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ லொக்கேஷனில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் எக்கச்சக்கமான அந்த வேல்யூ இங்கே எடுக்காது. ஓகேவா? ஸோ செல்ஃப் டாட் ரோட்ஸ் அப்படின்றதுல லொக்கேஷன் அப்படின்ற வேரியபிளை எடுக்கும். அந்த வேரியபிளை எடுத்துகிட்டு சேம் லொக்கேஷன் கீவேர்டு வந்துட்டு உள்ளே போகும். அந்த கீவேர்டில் ஐஎன்எஃப்ன்ற ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் டிக்ஷனரியில் லொக்கேஷனில் வந்துட்டு எதுவுமே ஸ்டோர் பண்ணாது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ டிக்ஷனரியில் 0 ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் பார்த்து தான். ஓகே ஸோ சிம்பிளாக வந்து இங்கே என்ன நடக்கும் சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஷார்ட்டஸ்ட்டு பாத் எவ்வளோ, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ற கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். பெஸ்ட்டு ரூட்டு அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இங்கே நடக்கிறது. ஸோ இங்கே தான் வந்துட்டு அது நடக்குது. ஓகேவா? இந்த லாஜிக் தான் வந்துட்டு அதாவது கரண்ட் லொக்கேஷன் என்ன பண்ணுவோம், டெஸ்டினேஷனுக்கு ஈக்குவலாக செக் பண்ணும் இருந்தது அப்படின்னா வந்துட்டு. ஸோ ஏன் அப்படின்னா கரெக்டாக நம்ம இருக்கிற லொக்கேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்னா இதில் அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் அர்த்தம். அப்போ வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை, ஃபர்தராக மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ லூப் வந்துட்டு ரன் பண்ண தேவையில்லை, பிரேக் பண்ணிடலாம். அதனால தான் வந்துட்டு ஓகே இது வந்துட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம், ஒருவேளை இல்லை அப்படின்றப்போ அடுத்து லைன் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப்பு நெய்பர் ரோட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற 2 வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்ஃப் டாட் ரோட்ஸில் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்ற கீவேர்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து இது ரெண்டுலேயும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நியூ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் டிஸ்டன்ஸில் ரோட் டிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா நான் கரண்ட்டாக இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நிற்கிறேன். ரோட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நான் நிற்கிற இடத்துலேருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்றதான். ஓகே, ஸோ அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக லாஜிக் என்ன அப்படின்னா நான் நிற்கிற இடத்துலேருந்து இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது டெஸ்டினேஷன் ரீச் பண்ணேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னோட டெஸ்டினேஷன் தான். ஸோ அதனால் அதை வந்து நியூ டிஸ்டன்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நியூ டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் நெய்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்றதுல நெய்பர் அப்படின்ற கீவேர்டில் ஸ்டோர் ஆகிற வேல்யூட இது கம்மியாக இருக்கா செக் பண்ணும். கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் நெய்பர் இஸ் ஈக்குவல் டு நியூ டிஸ்டன்ஸ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் லைவ் அப்படின்ற டிக்ஷனரியில் நெய்பர் அப்படின்ற கீவேர்டில் நியூ டிஸ்டன்ஸ் அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் அப்படின்ற டிக்ஷனரி நெய்பர் அப்படின்ற கீவேர்ட் அதில் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அடுத்து வந்து லிஸ்ட்டில் நியூ டிஸ்டன்ஸ் நெய்பர் இது வரைக்கும் உள்ள ரேஞ்சை இந்த லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கோடில் வந்துட்டு ஆல்ரெடி என்ன பண்ணது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ ஒரு எம்டி லிஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணி கரண்ட்டில் ஏதாவது இருக்கிற வரைக்குமே இதில் ரன் ஆகும். ஸோ கரண்ட்டோட வேல்யூ பாத்துன்னு லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடும். என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ரீவியஸ் அப்படின்ற டிக்ஷனரியில் கரண்ட் அப்படின்ற லொக்கேஷன் கீவேர்டில் இருக்கிற வேல்யூவை கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம லிஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ A to F போகிறதுக்கு என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு ரூட்டு ACEF தான், 9 கிலோமீட்டர் போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் பெஸ்ட் ரூட்டு. நம்மளோட வந்துட்டு ஒர்க் ஆயிடுச்சு க்ளீனாக. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா வீடியோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100% 99% முடிஞ்சது. ஸோ இன்னும் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்துட்டு கோட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கா இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அடுத்து வந்துட்டு இந்த கோடிங் லைன்ஸ் இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு இந்த லைனை ஸ்க்ரீன்ஷாட்டு, அடுத்து வந்துட்டு இந்த ஃபைனல் இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட். ஸோ எதுக்காக வந்துட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இது. ஓகே, ஸோ இதை மட்டும் எடுத்தாலே போதும். ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இமேஜ் டு லாஸ்ட்டு வந்துட்டு ChatGPT இல்லை ஜெமினி இந்த மாதிரி AI டூல்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அப்லோட் பண்ணிவிட்டு என்ன கேளுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவ் திஸ் ஃபுல் ப்ரோக்ராம் இந்த இமேஜ் இந்த கோட் பிளாக் அப்படின்னு கேளுங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் இமேஜ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கோடு அண்ட் லாஸ்ட் இமேஜ் இஸ் த எண்டிங் பாயிண்ட் ஆஃப் த கோடு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ChatGPT வந்துட்டு புரிஞ்சுக்கும் ஃபஸ்ட் இமேஜில் கோடிங் ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட் இமேஜில் எண்ட் ஆகுது. அப்போ வந்துட்டு கரெக்டாக ரீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத அது புரிஞ்சுக்கிட்டு அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளோ. ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.